ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்றைய சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு புதினா நிறைய சாப்பிடுன்னு நினைப்பாங்க. நிறைய மொத்தமாக நம்மளால் சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் நிறைய புதினா நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் வாடி போயிடும், இல்லைன்னா அழுகி போயிடும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இட்லி, தோசை, சாம்பார், வடை எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. யாரும் ட்ராவல் பண்ணி போகும்போது கூட நீங்கள் இது செஞ்சு கொடுத்துடலாம். ட்ரெயினில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்களுக்கு கட்டாயம் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாடி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அருமையான புதினா துவையலை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நான் மார்க்கெட்லேருந்து புதினா வாங்கிட்டு வந்தேன். புதினா பார்த்திங்கன்னா வாடி போனதுனால அவங்க விலை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. $5 $1 கிடச்சிச்சு. இப்போ அதை வாங்கிட்டு வந்து இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். காம்பெல்லாம் எதுவும் போடாதீங்க. காம்பு போட்டால் கொஞ்சம் கடுப்பு தன்மை இருக்கும். அதனால் காம்பை எல்லாம் நம்ம நீக்கிடலாம். உங்கள்கிட்ட நிறைய கருவேப்பிலை இல்லை மல்லி எல்லாம் அப்படி வச்சுருந்தீங்கன்னா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சின்ன ஒரு பொரிக்கஞ்சட்டி வச்சுருக்கேன். இதில் கடலெண்ணெய் தான் இன்றைக்கி ஊற்றுறேன். நீங்கள் வேணால் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எண்ணெய் வேணான்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு காஞ்ச மிளகாய் நான் போட்டுறேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடயே ஒரு 4-5 பூண்டு தொலியை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாய் கோல்டன் கலரில் வந்துட்டு இப்போ 1/4 கப்பு கடலைப்பருப்பு, உளுந்து 1/4 கப்பு போட்டிருக்கேன். இப்போ புதினா நிறைய இருக்கிறதுனால 2 கட்டுக்கு மேலே இருக்குது. உங்கள்கிட்ட கம்மியாக இருந்தால் அதுக்கு மாதிரி பாதியை சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இது நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1/2 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். துருவன தேங்காய் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லா பொரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன் புதினாவை இதில் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன். ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் அதுக்கு மேலே வைக்கணும். நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூலிங் போன அப்புறமா தயிர் சாப்பாடு அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ஒரு வாரம் அப்புறமா நான் உளுந்த வடை பண்ணேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கும் வச்சு சாப்பிட்றோம். ஒரு 1/4 மணி நேரம் வெளியே வச்சிட்டோம்னா கூலிங்லாம் போயிடும். சூடு பண்ணாதீங்க, அப்படியே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.